1917 அந்த உலகப் போரின் அந்த கடைசி கட்டத்தில் போல்ஷிவிக் புரட்சி வந்துவிட்டது, கம்யூனிஸ்ட் புரட்சி. சோவியத் யூனியன் உருவாகிவிட்டது, ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி ரஷ்யாவில் உருவாக்கிவிட்டது. அந்த ஏகாதிபத்திய நாடுகள் அதிர்ந்து போயின. கம்யூனிசம் வளர்ந்து விட்டால், விரிவடைந்து விட்டால் தங்கள் நிலைமை என்ன? ஆகவே கம்யூனிசத்தை நாம் தடுத்தே ஆக வேண்டும், ஒடுக்கே ஆக வேண்டும். ஆனால் கம்யூனிசத்திற்கு மக்கள் செல்வாக்கு பெருகிக் கொண்டே வருகின்ற காரணத்தினால் வரலாற்றில் முதல் முறையாக முதலாளித்துவ நாடுகள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்பதை பற்றி பேசின, மக்கள் நல அரசை பற்றி பேசின. தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச வேலை நேரம், குறைந்தபட்ச ஊதியம், ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம், குடும்ப நல உதவி போன்ற சமூக நலத்திட்டங்களை அதற்கு பிறகுதான் மேற்கத்திய நாடுகள் உருவாக்கிவிட்டன. அது கம்யூனிஸ்டை கட்டுப்படுத்துவதற்காக, இவர்கள் கம்யூனிஸ்டை தவிர்ப்பதற்காக கொண்டு வந்த வெல்ஃபேரிசம். அது ஒரு இசம் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள், வெல்ஃபேரிசம். அப்ப அதுல அவர் சொன்னாரு, தொழிலாளர்களுக்காக அவர்கள் நலனை பற்றி அக்கறை காட்டுவதற்காக உலக அளவில் ஒரு அமைப்பு வேண்டும், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்பதாக ஒன்றை அவர் பரிந்துரைத்தார். ஜெனீவால் அதனுடைய தலைமையாக இருக்கும். ஒவ்வொரு நாடும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்திலிருந்து ஒருவரை தன் பிரதிநிதியாக அங்கு அனுப்பும். வெளிநாட்டுக்கு, வெள்ளக்கார நாட்டுக்கு போறதுன்னா சாதாரண விஷயமா? தொழில் என்றால் என்னவென்றே அறியாத, உழைப்பு என்றால் என்னவென்றே அறியாத திலகர், நான் தான் இந்தியாவின் சார்பில் அங்கே ஜெனீவாவிற்கு தொழிலாளர் சபைக்கு செல்ல வேண்டும்னு முழக்கமிட்டார். இங்கே அருண்டேல் இங்கே முழக்கமிட்டாங்க, தியோசபிக்கல் சொசைட்டி தானே. அங்கே தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை, தொழிலாளர் பற்றி கவலையும் பட்டது கிடையாது. ஆனால் அரசியல் செல்வாக்கை வைத்து கொண்டு அந்நிய நாட்டு தலைநகருக்கு செல்வதற்கான வாய்ப்பு என்று நினைத்தார்கள். கடைசியில் லாலா லஜபதி ராய் தான் அதன் அகில இந்திய தலைவர். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு தான் ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். அது காங்கிரஸால் உருவாக்கப்பட்டது. பிறகு அது கம்யூனிஸ்டுகள் கைப்பற்றி கொண்டார்கள், அது வேறு விஷயம். இப்போ இந்த ஒரு வெல்ஃபேரிசம் வந்துருச்சு. உலகப் போருக்கு பின்னால ஐரோப்பிய நாடுகளில் அவங்க ஒன்று உணர்றாங்க, இந்த பெருந்திரள் வெகுமக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, புதிதாக வருகின்ற அரசியல் இயக்கங்கள் தனிநபர்களை நம்பி வரவில்லை, அரசனுக்கு பதிலாக இளவரசனை நம்பி வரவில்லை. இந்த மக்கள் திரளை மையமாக வைத்து அதனை கட்டுப்படுத்தி அதனை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்கின்றார்கள், அதிகாரத்தை கைப்பற்றுகின்றார்கள் என்று புரிந்த பிறகு இந்த பெரும் திரளை மையமாக கொண்ட இயக்கங்கள், பாசிசம் இத்தாலியில், நாசிசம் ஜெர்மனியில், அதை ஒரு வகையில் மிலிட்டரிசம் வந்து ஜப்பான்ல பல நாடுகளில் வந்துருச்சு. பெருந்திரள மக்களுக்கு என்ன சொல்றாங்க, அந்த மக்களை எப்படி கூப்பிடுறது? திலகர் முறையே கொஞ்சம் பேர் கையாண்டாங்க. திலகர் எப்படி பிள்ளையார் பூஜை, சிவாஜி பூஜை, அப்புறம் வந்து கோரக்ஷா மகாநாடு இப்படி நடத்தி அந்த பலவீனமான உணர்வுகளை பயன்படுத்தி அவர்களை அடியாட்களாக மாற்றுகின்றார்கள். கோயிலுக்குள்ள போக முடியாது, ஆனால் கோயிலுக்கு வெளியேயும் அடுத்தவன் அடிக்கணும். அந்த கலவர சக்திகளாக மாற்றுகின்ற ஒரு சூழல். பாசிசத்தை என்ன பண்ணாங்க, பழைய ரோமானிய பேரரசு நம்முடைய பேரரசு அல்லவா, எவ்வளவு புகழோடு இருந்தோம், நாம் மீண்டும் அத்தகைய ஒரு புகழ்மிகு நிலையை அடைய வேண்டாமா? அது பாசிசமாக மாறிற்று. அந்த பாசிஸ் என்பதுவே அந்த ரோமானிய ஆளுமை, இராணுவ ஆளுமையின் சின்னம். நாசி ஜெர்மானியர்கள் ஆரிய பெருமிதத்தின் மீது மக்களை, நமது இனம் தாழ்ந்து கிடப்பதுவா, நாமலா உலகின் மிகப்பெரிய இனம், நாகரிகம் தந்த இனம், ஆகவே இந்த இனத்தின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அந்த இனவெறியை தூண்டிவிட்டார்கள். ஜப்பான்ல, ஜப்பான் சாதாரண நாடா, ஆசியாவிற்கே முன்னணியில் இருக்கின்ற நாடு, ஆசியர்களுக்கு என்ற ஒரு விவாதத்தை வச்சுட்டு ஏஷியா ஃபார் ஏஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நில
வரம்பு வெறியை தூண்டிவிட்டு இராணுவத்தை அவர்கள் பயன்படுத்தி அந்த இயக்கம். இந்த இயக்கங்கள்லாம் வெகு மக்களை பயன்படுத்தி வந்தவை. ஆனால் வெகு மக்களை அறிவூட்டி வந்தவை அல்ல, வெறியூட்டி வந்தவை. வெறியூட்டி வருகின்ற பொழுது இந்த மக்கள் தங்களது நிலை உயரவில்லை என்பதை பற்றி அக்கறை கொள்வது கிடையாது. மாறாக ஒரு பெரும் லட்சியத்திற்காக நாம் நமது உயிரை இழக்கின்றோம் என்பதாக ஒரு பெருமித உணர்வையும் சேர்த்துவதில் செய்தார்கள்.